கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பள்ளிகளில் வெளி நபர்கள் நுழைய தடை. மகாவிஷ்ணு விவகாரம் எதிரொலியாக பள்ளிகளில் வெளிநபர்கள் நுழைய அரசு தடை விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது தொடர்பாக அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறையிடமிருந்து வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வளாகங்களில் உள்ள அங்காடிகளை அகற்றவும் உத்தரவிடப்பட்டு இருப்பதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் வாசிப்பு இயக்கம் 3ஆம் கட்டமாக 127 புத்தகங்களை வடிவமைக்க திட்டம். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக 3வது கட்டமாக 127 புத்தகங்களை வடிவமைத்து வழங்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இந்திய மருத்துவம் ஹோமியோபதி துறையில் காலி பணியிடத்துக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. இந்திய மருத்துவம் ஹோமியோபதி துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேல விவரங்களுக்கு www.tnhealth.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அமைச்சு பணியாளர்களின் பணி மாறுதல் மூலம் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தகுதியுள்ள பணியாளர்கள் விவரங்களை அனுப்ப உத்தரவு. பணியாளர் தொகுதி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலம் கல்வி பள்ளிகள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்படும் 50% பணியிடங்களில் 2% பணியிடங்களை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரியும் அமைச்சு பணியாளர்களை கொண்டு நிரப்பும் பொருட்டு விவரங்களை அனுப்ப ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். விண்வெளி தமிழன் சிவன். விண்வெளி ஆராய்ச்சி துறையில் வல்லரசு நாடுகளுக்கு போட்டியாக உருவெடுத்துள்ள இஸ்ரோவின் வளர்ச்சியில் சிவனின் பங்களிப்பு முக்கியமானது. சந்திராயன் உட்பட பல வெற்றிகளில் பெரும் பங்காற்றிய அவர் ராக்கெட் வடிவமைப்பு தொடர்பாக சித்தாரா என்னும் மென்பொருளை உருவாக்கியுள்ளார். மெரிட் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்ற அவர் மார்க் 3 என்கின்ற புதுமையான விண்கலை உருவாக்கும் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றார். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.